ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிகேஆர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அது எப்படி இருக்குதுன்னு விசிட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். பார்த்தா உண்மையிலே வந்து 200 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. அந்த 200 ருபீஸ்க்குமே ஒர்த்து தான் இந்த பேர்ட்ஸ் பார்க். நல்லா சூப்பராக பயங்கரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. திருச்சியில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்களாம் பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா அதிகமாக வந்து திருச்சியில் டூரிஸ்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கு ப்ளஸ் வந்து சயின்ஸ் பார்க், இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து அதை விட்டோம்னா முக்கம்பூர் இருக்கும். பட் இப்படி ஒரு முக்கம்பூர் போகிற லொக்கேஷனில் அழகாக ஒரு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இருக்குங்கிறது நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். நல்லாயிருக்கு, நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம். நல்லா பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு ப்ளஸ் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் விலங்குகள் வகைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. கோழிகள், அதுக்கப்புறம் வாத்துகள், டக்ஸு, அதுக்கப்புறம் அந்த முயல் குட்டிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்தும், அதாவது ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் நார்த் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி பல வகையான ஊர்லேருந்து கொண்டு வரப்பட்டது. அது இல்லாமல் உள்ளே வந்து அக்வாரியம் மாதிரி இருக்குது. அக்வாரியம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. அக்வாரியம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. மீன் வகைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நான்லாம் ரொம்ப பிரமிச்சிட்டோம் அந்த மீன் வகைகள் பார்த்து. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி அந்த அழகு கேட்டிங்கன்னா, அந்த லைட்டோட எஃபெக்ட்டுக்கும் அந்த மீனோட கலருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து அப்படியே ப்ளன்ச் ஆகி தொடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது அந்த டெக்கரேஷன்லாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அழகாக அந்த உடனில் செஞ்சது ப்ளஸ் வந்து அந்த ப்ரான்ஸ் வகைகள் வந்து நிறையா இருக்குது. ஸ்னேக் இருக்குது, எர்த்வொர்ம் ஸ்னேக் இருக்குது. அது பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து வியப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, திருச்சியில் இப்படி ஒரு சூப்பரான பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது. மெயின் அதுதான் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸானதே இதுதான். அது இல்லாமல் அந்த கலர் ஃபிஷ், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போனோன்னா ப்ளே ஏரியா மாதிரி நிறையா இருக்குது. விஆர் கேம்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தா பசங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாடுவாங்க. அந்தளவுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பை நேச்சர்லாம் சூப்பராக அந்த ஒரிஜினலாக ஃபிஷ் இது பண்ணி. ஏன்னா மற்ற பார்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பொம்மையில் செஞ்சு வச்சுட்டு இது வந்து இதுதான் பேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இது பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நாங்களாம் வேந்துட்டோம். அந்த அக்வாரியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கேவ் மாதிரி இருக்கும். கேவ் ஓப்பன் பண்ணால் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அந்த கேவுக்குள்ளே உள்ளே போனோன்னே சூரியகாந்தி பூ விதை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. நம்ம இந்த கேவ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு சரௌண்டிங் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த என்ட்ரி வழியாக போய் எக்ஸிட் வழியாக வர மாதிரி அந்த கேவுக்குள்ளே நடந்தோம். அப்போ நடக்கும்போது நிறைய பேர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துட்டு நம்ம கைகளெல்லாம் வந்து உட்காந்துச்சு. அங்கேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இது போன்ற பல வகையான அடையாளப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த பெரிய பெரிய கிளிகள்லாம் வந்து எப்போவுமே பூட்டி தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்மளும் ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப இதுவாக இருக்குது. மொத்தம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்பாட்.